பைக் ஓட்டணும்னு ஆசையாக இருக்கு, ஆனால் பைக் ஓட்ட தெரியாதா? then this videos for you. ஒரு பிகினர் கைட், பைக் எப்படி ஓட்டுறது எல்லாமே ஃபுல்லாக சொல்லி தருவேன். இதுக்கு முன்னாடி நான் எப்படி பைக் ஓட்ட ஆரம்பிச்சேன்னு சும்மா ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறேன். எனக்கு எங்கள் அப்பா, என் தம்பி, என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி தான் எனக்கு பைக் ஓட்ட தெரிஞ்சுச்சு. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ தட்ஸ் த ரீசன் ஐம் மேக்கிங் திஸ் வீடியோ. ஸோ எல்லாத்துக்கும் பைக் ஓட்ட முடியும், அது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி வீடியோவாக பண்ண போகிறேன். ஸோ இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா வெல்கம் டு ரேஸ் கம்யூனிட்டி. அண்ட் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்கேன் அண்ட் லைக்கும் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ கார்டியன்ஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் வித் பேசிக். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நீங்கள் கீயை இந்த ஸ்லாட்டில் போடுவீங்க. இது பேர் தான் இக்னிஷன் ஸ்விட்ச். இது பார்த்தா ஸ்விட்ச் மாதிரி எல்லாம் தெரியாது, பட் உள்ளே இது ஸ்விட்ச் மாதிரி தான் ஆக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் இதை ரைட் சைடில் டர்ன் பண்ணுறீங்க. ஸோ தட் பைக் டர்ன்ஸ் ஆன். அண்ட் அது கூடிய இந்த பைக்கில் இந்த கில் ஸ்விட்ச் இருக்குது. இந்த கில் ஸ்விட்ச் ஜென்ரலாக நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா இன்ஜின் ஆஃப் ஆகும். ஸோ இதை மறுபடியும் ஆன் பண்ணணும். அண்ட் ஆஃப்டர் தட் திஸ் இஸ் த ஸ்டார்டர் ஸ்விட்ச். இந்த ஸ்டார்டர் ஸ்விட்ச் பண்ணோன்னா இன்ஜின் ஆன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நவ் யுவர் பைக் இஸ் ஆல்ரெடி ஆன். ஸோ திஸ் இஸ் அ வெரி பேசிக் திங், பட் அதான் எனக்கு சொல்லணும்னு இருந்துச்சு. ஸோ ஐம் டெல்லிங் யூ கைஸ். நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் நியூட்ரல். எதுக்காக இங்கே இப்போ வண்டி ஆன் பண்ணோன்னா யூ see there's a நியூட்ரல். ஓகே, இது ஆஃப் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. மறுபடியும் கில் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறேன். ஸோ இன்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு. அண்ட் தென் நவ் த பைக் இஸ் இன் நியூட்ரல். என்ன இருக்குது அண்ட் க்ரீன் கலரில் தெரியுதுல்ல. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்கள் வண்டி இப்போ கியரில் இல்லை. ஸோ உங்கள் வண்டி கியரில் இல்லைன்னா நீங்கள் இப்போ பார்த்துக்கோங்க, ஆன் பண்ணுறேன், யூ ட்ரைங் டு கிவ் த த்ராட்டில். ஆர்பிஎம் வேணால் இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் பைக் ஃபார்வர்ட் மூவ் ஆகாது. ஸோ தட்ஸ் வாட், இட்ஸ் நாட் இன் கியர். ஸோ இது எதுக்காக இப்படி வைக்கிறேன்னா, இப்போ ஒரு வேளை நீங்கள் இந்த இடத்துல ஒரு பார்க்கிங் லாட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சரியா? ஸோ பார்க்கிங் லாட்டுக்கு நான் நியூட்ரலில் வச்சுட்டு போகிறேன்னா அவங்களுக்கு இப்போ ஒரு வேளை இந்த வண்டியை லைட்டாக தள்ளி இன்னொரு வண்டியை பார்க் பண்ணுறது பெட்டராக இருக்கும். உங்கள் வண்டி மூவ் பண்ணுறது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ யூ டோன்ட் நீட் டு ஹோல்ட் ஆன் கிளட்ச் ஆர் எனிதிங் அண்ட் யூ கேன் ஜஸ்ட் மூவ் த பைக். உங்கள் பைக் ஃப்ரீயாக போகும். ஸோ தட்ஸ் த ரீசன் இந்த பைக்கை ஜென்ரலாக பார்க்கிங் டைம்லலாம் நியூட்ரலில் வைக்கிறது. அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் நைஸ் டு பார்க் த பைக் இன் நியூட்ரல். அதுக்கு வேண்டி தான் நியூட்ரல் கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் வாட் நியூட்ரல் அபவுட். ஸோ அடுத்து தான் நம்ம கியர்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ கியர்ஸ் இங்கே பார்த்தீங்களா, இந்த சைடு இப்போ ஜென்ரலாக ஸ்கூட்டிலலாம் இந்த கியர்ஸ் இருக்காதுல்ல. ஸோ இந்த பைக்கில் கியர்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ஸோ இந்த கியர் இது மாடர்ன் பைக்ஸில் எப்படின்னா ஜென்ரலாக 6 கியர்ஸ் இருக்கும், 6 to 5 கியர்ஸ் இருக்கும். அட்லீஸ்ட் எம்டி என்னோடய பைக்கில் 6 கியர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கியர் நீங்கள் போடணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கிளச்சை ஹோல்ட் பண்ணணும். அந்த இதை நான் சொல்கிறேன், அப்புறமா சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கியர் போடணுன்னா நீங்கள் டவுன் ஷிஃப்ட் பண்ணணும், சரியா? டவுன் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அப் பண்ணும்போது நடுவில் 1க்கும் 2க்கும் நடுவில் தான் நியூட்ரல் இருக்குது. அண்ட் தென் பாக்கி இருக்கிற எல்லா கியர்ஸும் 2 to 6 ஃபுல்லாகவே அப் கியர்ஸு. ஸோ அப் ஷிஃப்ட் பண்ணணும். இப்படி கால் இப்படி விட்டுட்டு நீங்கள் அப் ஷிஃப்ட் பண்ணணும், சரியா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டவுன் ஷிஃப்ட் பண்ணணும்னா எல்லா கியர்ஸுமே டவுன் தான். ஸோ திஸ் இஸ் ஹவு த கியர்ஸ் ஒர்க். ஓகே, ஸோ இப்போ கியர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா இருக்கும். ஸோ நம்ம அடுத்ததான் நம்ம கிளச்சுக்கு போவோம். ஸோ கிளச்சு தான் கிளச் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் த பைக்கில் இருக்கும். ஸோ ஜென்ரலாக என் ஸ்கூட்டியில் இது ஃப்ரண்ட் பிரேக்காக இருக்கும், இது ரியர் பிரேக்காக இருக்கும். ஸோ ஆனால் பைக்கில் திஸ் இஸ் கோயிங் டு பி த கிளச். ஓகே, ஸோ இந்த கிளச்சை நீங்கள் பிடிக்காமல் உங்களால் கியர் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஜென்ரலாக யூ ஹேவ் டு ஹோல்ட் ஆன் டு த கிளச் அண்ட் தென் யூ ஹேவ் டு இப்போ நீங்கள் ஃபஸ்ட் கியருக்கு போகணுன்னா யூ ஹேவ் டு ஜஸ்ட் புட் டவுன் ஷிஃப்ட். ஓகே, ஸோ இப்போ நியூட்ரல் 1க்கு போயிடுச்சு. இப்போ மறுபடியும் நீங்கள் ரிலீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் 1 to 2 போகணுன்னா நீங்கள் கிளச்சை ஹோல்ட் பண்ணணும். அப்புறம் இதுக்கு நடுவில் 1க்கும் 2க்கும் நடுவில் தான் நியூட்ரல் இருக்குது. ஸோ அதனால் நியூட்ரல் இருக்குது. ஸோ அகெயின் யூ ஹோல்ட் ஆன் டு இட் கிளச் அண்ட் தென் புட் அகெயின் யூ ஹேவ் டு அப் ஷிஃப்ட் டு கோ டு த செகண்ட் கியர். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எப்போவுமே கிளச்சை ஹோல்ட் பண்ணணும் டு புட் கியர்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ வெரி பேசிக் திங். கிளச்சு கியர் ஷிஃப்டிங்க்கு மட்டும் கிடையாது. இப்போ ஜென்ரலாக இப்போ உங்கள் பைக் நியூட்ரலில் இருக்குது, சரியா? ஸோ நியூட்ரலில் இருக்குது. நான் ஐ எம் ட்ரைங் டு மூவ் த பைக். ஓகே, ஃபஸ்ட் எடுத்தால் நம்ம பைக்கை மூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுவோம், இது ஆல்ரெடி இக்னிஷன் ஸ்விட்ச் ஆனில் இருக்குது. அண்ட் தென் கீல் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறோம் அண்ட் தென் ஸ்டார்டர் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறோம், சரியா? ஸோ இப்போ பைக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் நியூட்ரலில் இருக்கனால பைக் முன்னாடி மூவ் ஆகுது. ஸோ ஹோல்ட் ஆன் டு த கிளச் அண்ட் தென் டவுன் ஷிஃப்ட் அண்ட் தென் இப்போ ஃபஸ்ட் கியருக்கு போட்டாச்சு. ஃபஸ்ட் கியருக்கு போட்டோன்னா இப்போ பைக் மூவ் ஆகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், மெதுவாக கிளச்சை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கணும். கிளச்சை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறது ஒரு பாயிண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பைக் மூவ் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் த்ராட்டில் கூட கொடுக்க மாட்டீங்க, ஆனாலுமே பைக் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஃப்ரிக்ஷன் பாயிண்ட். ஒவ்வொரு பைக்லேயும் ஒவ்வொரு மாதிரி ஃப்ரிக்ஷன் பாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் பாயிண்ட்டை நீங்கள் ஒழுங்காக கற்றுக்கிட்டிங்கன்னா தென் யூ வில் பி ஏபிள் டு யூ கேன் ஸ்டார்ட் மூவிங் யுவர் பைக். இதுதான் நீங்கள் புதுசாக இதுதான் நீங்கள் நல்லா கற்றுக்கணும். ஸோ
ஸோ ஜென்ரலாக நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ வந்து நான் இப்போ திடீர்னு பாருங்க ஃபஸ்ட் கியர் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்கேன் சரியா. இப்போ நான் திடீர்னு விட்டேன்னா ஆஃப் ஆயிரும். ஸோ தட்ஸ் த ரீசன் இந்த கிளச் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியமான விஷயம். லெட் கோ ஆஃப் த கிளச் வெரி 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 ஸ்லோலி பாயிண்ட் வரும்போது உங்கள் பைக் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இதுதான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் ஃப்ரிக்ஷன் பாயிண்ட்டை கரெக்டாக நீங்கள் பண்ண ஆரம்பிச்சுட்டு உங்கள் பைக் இப்படி லைட்டாக மூவ் பண்ணி பழகினாங்கனாலே இட்ஸ் அ வெரி குட் திங். அண்ட் ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து இந்த கியர் போடுறது, இந்த அடுத்த ஃபஸ்ட்டு கியருக்கு செகண்ட் கியருக்கெல்லாம் அது மெதுவாக வந்துடும் சரியா. ஸோ நான் அடுத்தது வந்து இது உங்களுக்கு பேசிக்காக நான் சொல்லி கொடுக்குறேன். லெட்ஸ் டாக் அபவுட் தி கியர்ஸ் இட்செல்ஃப். ஸோ கியர்ஸ் வந்து லைக் சின்ஸ் நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறேன். பிகாஸ் ஜென்ரலாக வந்து டோட்டலாக 6 கியர்ஸ் இருக்குது. ஆனால் எந்த கியர்ஸ் வந்து எந்த ஸ்பீடில் இல்லை எந்த ஆர்பிஎம்மில் போடணும்னு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும் அதாவது பிகினராக. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு டேபிளில் போடுறேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபைடாக நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லேட்டராக வந்து லைக் உங்களுக்கே வந்து இந்த மைண்ட் கேல்குலேஷன் எல்லாமே உங்களால் அசால்ட்டாக பண்ண முடியும். ஸோ அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த கியரில் நீங்கள் போடணும் இது எல்லாத்தையுமே கரெக்டாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக இன்னொரு விஷயம், சில டைம் பைக் டு பைக்கும் டிஃபர் ஆகலாம். ஸோ அதனால நான் என்ன சொல்லுவேன், ஒரு வேளை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கியரில் போயிட்டுருக்கீங்க, நல்லா லைக் ஹை ஆர்பிஎம் இருக்குது, எப்படி வந்து நீங்கள் அடுத்த கியருக்கு போகணும்னு எனக்கு தெரியல, லைக் மறந்துட்டேன், அப்படியே ஏதாச்சும் உங்களுக்கு தோணுதுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வண்டி முக்கும் கஷ்டப்படும், ரொம்ப கஷ்டப்படும். ஸோ அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் வந்து லைக் யூஆர் லிட்டரலி ரொம்ப லோ கியரில் இருக்கீங்க, அதை வந்து ஆர்பிஎம் இஷ்டத்துக்கு ஏற்றி அதை கஷ்டப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ தட் இமீடியட்டாக நீங்கள் வந்து அப்போ கியருக்கு போயிருங்க. ஸோ ஒரு வேளை நீங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியான கியரில் இருக்கீங்க, ஆனால் வந்து லோ ஆர்பிஎம்மில் இருந்தாலும் உங்கள் பைக் வந்து திணறும். ஸோ உங்கள் பைக் வந்து அப்போ வந்து கத்தாது, உருமாது. அப்போ என்ன பண்ணும், உங்கள் செயின் டேப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கே வந்து அந்த ஸ்லக்கிஷ் ஃபீல் கிடைக்கும். ஸோ அந்த சொன்ன ஸ்லக்கிஷாக ஃபீல் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் வந்து லோவர் கியருக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு கியர் பற்றி லைக் இந்த மாதிரி நீங்கள் கியர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா, நான்லாம் படிக்கும்போது லைக் ஐ ஸ்டார்டட் வித் த ஃபியரோ, அதுக்கப்புறம் வந்து லைக் ஐயோ சாரி ஹோண்டா யூனிகார்ன், அந்த மாதிரி டைம்லலாம் யூ கான் ஈவன் உங்களுக்கு நியூட்ரல்னு ஒரு இது அந்த க்ரீன் மட்டும்தான் அந்த டிஸ்பிளேல காட்டும். அதை தவிர எந்த கியரில் இருக்கீங்க எதுவுமே காட்டாது. ஸோ தட் வாஸ் பிட் டிஃபிகல்ட் ஃபார் மீ டு எந்த கியரில் இருக்குன்னு இது தெரியறதுக்கு. ஸோ பட் ஆனால் உங்களுக்கெல்லாம் இந்த டிஸ்பிளேல தெரியறதுனால உங்களுக்கு அதுவும் ஒரு ஈஸியான ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ அடுத்ததான் வந்து லைக் ஆல்ரெடி கியர்ஸ் பற்றி நான் பேசிக்ஸாக சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வில் டாக் அபவுட் த பிரேக்கிங். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பிரேக் அண்ட் இதுதான் வந்து உங்களுக்கு ரியர் பிரேக் சரியா. ஸோ ஜென்ரலாக வந்து ஸ்கூட்டியில் வந்து இது ஃப்ரண்ட்டாக இருக்கும், இது வந்து ரியராக இருக்கும். ஆனால் இங்கே வந்து இது ஃப்ரண்ட்டு, இது வந்து ரியர் பிரேக்கு. ஸோ பிகினர்ஸ் பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் என்னென்னா, சடனாக ஏதாச்சும் ஒன்று குறுகால வந்துச்சுன்னா அவங்க பேனிக் ஆகி வந்து நல்லா பிரேக் பிடிச்சிருவாங்க, இழுத்து விட்ருவாங்க. ஸோ இழுத்து விட்டால் என்ன ஆகும், வண்டி வந்து ஸ்கிட் ஆகி நீங்கள் கீழே விழுகிறதுக்கு நிறைய ப்ராமினெண்ட்டான சான்ஸ் இருக்குது. ஸோ ஆல்வேஸ் யூ டூ அ ப்ரோக்ரெசிவ் பிரேக்கிங். ப்ரோக்ரெசிவ் பிரேக்கிங்னா ஒன்றும் இல்லை, திடீர்னு பிடிக்கிறத விட்டுட்டு மெதுவாக பிடிச்சி அந்த வண்டியை வந்து கரெக்டாக ஸ்டேபிளாக நிறுத்துறதுக்கு தான் இங்கே உங்களை வந்து ப்ரோக்ரெசிவ் பிரேக்கிங் யூஸ் பண்ண சொல்கிறேன். அதுக்கு வந்து இன்னும் ஒரு டிப் என்னென்னா, சில டைம் நம்மளுக்கு தெரியாது வந்து இப்போ ஒரு வேளை ரொம்ப சடனாக ஒரு வண்டி வந்துருச்சு, அப்போ எப்படி பிரேக்கிங் பண்ணுறது, மணலில் எப்படி பிரேக்கிங் பண்ணுறது, வெட் ரோட்டில் எப்படி பிரேக்கிங் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு பேனிக்கான சுச்சுவேஷன்லாம் இருக்கும். ஸோ அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் இது நான் சொல்கிறதெல்லாம் லைக் யூ கேன் யூஸ் இட், பட் லேட்டர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நீங்களே வந்து நார்மலானது நீங்கள் உங்களுக்கே வந்து பிரேக்கிங் அனலைஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த ஃபஸ்ட்டு சினாரியோ எமர்ஜென்சி பிரேக்கிங். ஸோ எமர்ஜென்சி பிரேக்கில் திடீர்னு அங்கே வந்து ஒரு வண்டி வந்துருச்சு, நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் பிரேக் வந்து உங்களுக்கு 80% நீங்கள் யூஸ் பண்ணணும், ரியர் பிரேக் வந்து 20% யூஸ் பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட் பிரேக் வந்து நீங்கள் சடனாக பிடிக்காதீங்க, லைட்டாக ப்ரோக்ரெசிவாக யூஸ் பண்ணி 80% யூஸ் பண்ணணும். அண்ட் ரியர் பிரேக் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஈவன் எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் சீக்கிரமாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் டயருக்கு அதிகமான பிரேக்கிங் பவர் கொடுக்கணும். ஸோ அதனால தான் வந்து இந்த ரேஷியோ. ஸோ எமர்ஜென்சியில் 80% வந்து ஃப்ரண்ட் பிரேக், 20% ரியர் பிரேக். இதே நார்மல் சினாரியோவில் வந்து ஜென்ரலாக வந்து நார்மலாக நீங்கள் வந்து கொஞ்சம் வண்டி தள்ளியாக தான் இருக்குது, பட் ஸ்டில் யூ ஹேவ் டு ஸ்டாப்னா அப்போது நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பிரேக் வந்து ஒரு 70% அண்ட் ரியர் பிரேக் வந்து 30% நீங்கள் யூஸ் பண்ணணும். அடுத்ததான் வெட் ரோட் சினாரியோ. ஸோ வெட் ரோட் சினாரியோவில் வந்து ஃப்ரண்ட் பிரேக் வந்து 60%, ரியர் பிரேக் வந்து 40%. ஸோ ஆனால் இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பிரேக் ஃபஸ்ட் யூஸ் பண்ணாமல் ரியர் பிரேக்கை ஃபஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் பிரேக் யூஸ் பண்ணுங்கள்.
பிகாஸ் ஜென்ரலாக நம்ம ஃப்ரண்ட் பிரேக்கை ஃபஸ்ட்டு போட்டு அந்த வெட்டான ரோட்டில் வந்து ஃப்ரண்ட் டயர் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் கண்ட்ரோல் பண்ணுறக்கு. ஸோ அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு ரியர் பிரேக் அப்ளை பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் வண்டியை கொஞ்சம் ஸ்டேபிள் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் பிரேக் யூஸ் பண்ணுவோம். ஸோ வெட் ரோட்ஸில் எப்படின்னா 60% ஃப்ரண்ட் அண்ட் 40% ரியர். ஆனால் ரியர் பிரேக் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் பிரேக் யூஸ் பண்ணுங்கள் சரியா. அண்ட் மேக் ஷுர் வெட் ரோடில் எந்த மாதிரி இடத்துலையும் வந்து சடன் பிரேக் மட்டும் பண்ணாதீங்க, வெறும் ப்ரோக்ரெசிவாக மெதுவாக பண்ணுங்கள். ஸோ ஃபைனல் சினாரியோக்கு வந்துட்டோம். இப்போ ஒரு வேளை மணலில் ஓட்டிகிட்டு இருக்கீங்கன்னா அப்போ வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இப்போ வந்து சடன் பிரேக்கிங் அப்போ எப்படி சொன்னேன் 80% வந்து ஃப்ரண்ட் பிரேக் அண்ட் 20% வந்து ரியர் பிரேக்குன்னு சொன்னேன். அதாவது உல்ட்டா அப்படியே 80% ரியர் பிரேக் அண்ட் 20% வந்து ஃப்ரண்ட் பிரேக். ஸோ ஜென்ரலாக வந்து மணலில் வந்து ஃப்ரண்ட் டயர் இன்னும் ஸ்கிட் ஆகிறதுக்கு சான்ஸாக இருக்குது. ஸோ அதனால நம்ம ரியர் பிரேக்கை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பிரேக் அப்ளை பண்ணால் இதே ரியர் வீல் ஸ்கிட் ஆனாலும் அந்த வெட் ரோடுக்கு எப்படி சொன்னானோ அதே மாதிரி தான் ரியர் வீல் ஸ்கிட் ஆனாலும் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ஆல்வேஸ் எப்படி இது மணலில் வந்து 80% ரியர் பிரேக் அண்ட் 20% ஃப்ரண்ட் பிரேக் அண்ட் ஸ்டார்ட் வித் ரியர் பிரேக் அண்ட் அதுக்கப்புறம் சைமில்டேனியஸாக கொஞ்சமாக வந்து ஃப்ரண்ட் பிரேக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ப்ரோக்ரெசிவ் பிரேக்கிங், நோ சடன் பிரேக்கிங் இனி எந்த சினாரியோலையும். ஸோ இதுதான் பிரேக்கிங்கோட உங்களுக்கு கான்செப்டாக. பேசிக்கலாக இந்த கான்செப்ட் நான் சொன்னது எல்லாமே தெரிஞ்சாலே போதும் உங்கள் பைக் வந்து உங்களால் மூவ் பண்ண முடியும். ஸோ மேக் ஷுர் இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்களா நான் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கேன், இந்த ரோட்லலாம் ஆளே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ரோட்டில் யூ ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங் அண்ட் இவென்ச்சுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பெட்டராக டிராஃபிக்கில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ அண்ட் லைக் உங்களுக்கும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் நான் வந்து உங்ககிட்ட நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், உங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது அப்போ, ஆனால் பைக் மட்டும் இருக்குன்னா ஜஸ்ட் ஸ்டார்ட் லைக் திஸ் ஓகே. ஸோ இப்போ நான் வந்து என்னோடய வண்டி வந்து எந்த கியரில் இருக்குதுன்னு பார்க்குறேன், ஐ திங்க் ஃபஸ்ட் கியரில். ஸோ லைக் நீங்கள் பக்கத்தில் நின்றுட்டு லைக் மூவ் லைக் ஃப்ரிக்ஷன் சொல்லணும் வண்டியை வந்து கூட நடந்து பாருங்கள், பிரேக்கிங்கும் லைட்டாக ப்ரோக்ரெசிவாக பண்ணி பாருங்கள். ஸோ இஃப் யூ சிட் அண்ட் டூ இட் ஆல்சோ இட்ஸ் ஓகே. பட் ஒரு வேளை பேலன்ஸ் ஸ்லிப் ஆச்சுன்னா நீங்கள் கீழே விழுகிறதுக்கெல்லாம் நிறையா சான்ஸ் இருக்குது. பட் இந்த மாதிரி விஷயத்துலையும் கொஞ்சம் டேஞ்சர் தான். நீங்கள் நல்லா முறுக்கி விட்டுட்டிங்கன்னா வண்டி போய் பறந்துடும், நீங்களும் கூட சேர்ந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிரும். ஸோ ஆல்வேஸ் பி கேர்ஃபுல். ரொம்ப நீங்கள் வந்து இந்த த்ராட்டில் பக்கமே நீங்கள் போகாதீங்க. த்ராட்டில் ஜென்ரலாக வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் பிகினர்னால நீங்கள் த்ராட்டில் அவ்வளோ பெருசாக முறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வண்டி மூவே ஆக மாட்டேங்குதுன்னா அப்போ வேணால் லைட்டாக முறுக்கி பாருங்கள் சரியா. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சனாலே யூ நோ ஹவு டு ரைட் த பைக் அண்ட் எவ்ரி திங். அண்ட் ஆப்வியஸாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோவில் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ வில் ட்ரை டு கிளாரிஃபை இன் another வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க அண்ட் புட் லாட் ஆஃப் லைக்ஸ். அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அண்ட் ஆல்வேஸ் keep smiling and just be happy. Guys, thank you for supporting me. It means really a lot. And I hope இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன்.